திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பாக 3 கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி மாவட்ட தலைவர் ராஜாஜி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே நடந்தது. மேலும் 3 அம்ச கோரிக்கையான சிபிஎஸ் சந்தா இறுதித் தொகை வழங்க கோரும் கோப்பு மற்றும் அரசாணை 33 உரிய திருத்தம் வெளியிட்டு கருணை அடிப்படையில் கணினி வழங்க கோரும் கோப்பு கடந்த 2 ஆண்டுகளாக தலைமை செயலகத்தில் நிலுவையில் உள்ளதாக விரிவாக ஒப்புதல் வழங்க கோரியும் 17/12/24 அன்று சென்னையில் எழிலகத்தில் நடைபெற்ற 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் 4 மாதத்தில் தீர்வு வழங்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒத்துக்கொண்ட வருவாய் நிர்வாக ஆணையருக்கு நினைவூட்டவும், மேலும் அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலம் வரை ஊதியம் 15,800 வழங்க வேண்டும் என கூறியும் 50க்கும் மேற்பட்ட வருவாய் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் மாவட்ட பொருளாளர் எஸ். ஜெகன், மாவட்ட செயலாளர் பிச்சாண்டி, மாநில துணைத் தலைவர் ரமேஷ், வட்ட தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். உத்தரவாய் என்பது ஒரு புரியாத புதிராக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வேகம் என்பது இந்த வைத்தறிச்சல் என்பது எங்கே சென்று அடங்கும் என்பது தெரியாது. கண்டிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனை தலையிட்டு தமிழகம் முழுவதும் இந்த உண்ணாவிரத போராட்டங்களுடைய வீழ்ச்சி முதல்வரே முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே வருவாய்த்துறையில் பணியாற்றும் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட கால ஊதியம் வழங்க வேண்டும். வருவாய்த்துறை கிராம சங்கம், தோழமை சங்க ஒற்றுமை, தொழிற்சங்க ஒற்றுமை போராடுவோம். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெறுகின்ற வரை, கண்ணடிப்பில் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற வரை போராடுவோம். இறுதி வெற்றி